அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மே 5, 2025, சித்திரை 22ஆம் நாள் திங்கட்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். அன்பு என்பது ஒரு வழி பாதையாக மட்டுமே இல்லாமல் இருவழி பாதையாக இருக்க வேண்டும். கொடுக்கலும் வாங்கலும் சரிசமமாக இருந்தால் என்றும் அன்புக்கு குறைவே இல்லை. இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய
தாய் தந்தை குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் பகுதி கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது நாம் இன்றைய தினம் பகுதியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு வணிகர்கள் தினம். மே 5ஆம் தேதியை மர்ச்சன்ட் டே அப்படின்னு கொண்டாடுறோம். இந்த தினத்தை தமிழ்நாட்டில் மட்டும் இன்னைக்கு கொண்டாடுறோம். வணிகர்கள் ஒன்று கூடி தங்களின் எதிர்கால வளர்ச்சியையும் தங்களுக்கு சட்டங்கள் வழியாக வரக்கூடிய நெருக்கடிகளை தீர்க்க அரசுக்கு கோரிக்கை முழக்கங்களை வைக்கக்கூடிய நாளாக இந்த தினத்தை நம்ம கொண்டாடுறோம். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் ஒவ்வொரு வருஷமும் மே 5ஆம் தேதியை வணிகர் தின மாநாடு நடத்தப்படுது. இந்த ஆண்டு 42வது வணிகர் தின மாநில மாநாடு நடத்தப்படுது. வணிகர் தினத்தோட வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா 1983 அப்போ இருந்த தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் புதிதாக ஒரு வரியை அறிவிச்சாங்க. அது என்னன்னா என்ட்ரி டாக்ஸ், நுழைவு வரி அப்படின்னு. அதாவது தமிழகத்தில் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு விவசாய பொருட்களை கொண்டு செல்லும் போது அதற்கு நுழைவு வரி செலுத்தணும் அப்படின்னு அறிவிச்சாங்க. தமிழகத்தின் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லும் விவசாய பொருட்களுக்கு ஏற்கனவே செஸ் அப்படின்னு ஒரு வரி இருக்கும்போது இந்த நுழைவு வரியும் சேர்ந்தா பொருட்கள் மீதான விலையேற்றமும் வணிகர்களுக்கும் விவசாயிகளுக்கும் கடும் தொல்லைகள் அரசு அதிகாரிகளால் உருவாச்சு. அதனால இந்த நுழைவு வரியை எதிர்த்து மே 5, 1983 ஆண்டில்
தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு வணிக அமைப்புகளும் போராட்டத்தில் இறங்கினாங்க. தமிழகம் முழுவதும் தொடர் கடை அடைப்பு நடைபெற்றுச்சு. இதனால பொதுமக்கள் தங்கள் அன்றாட உணவு தேவைக்கு பொருட்கள் இல்லாம கஷ்டப்பட்டாங்க. இந்த போராட்டத்தை ஒடுக்க தமிழகம் முழுவதும் வணிகர்கள், வணிகர் சங்க நிர்வாகிகள் நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டு காவல்ல அடைக்கப்பட்டாங்க. தொடர் கடையடைப்பால பாதிக்கப்பட்ட பொதுமக்களும் உழவர்களும் வணிகர்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்தாங்க. போராட்டத்தின் வீச்சை உணர்ந்த எம்ஜிஆர் நுழைவு வரிய உடனடியாக நீக்கி அறிவிப்பு வெளியிட்டாங்க. கைது செய்யப்பட்ட வணிகர் சங்க நிர்வாகிகள் விடுதலை செய்யப்பட்டாங்க. நாடு முழுவதும் வணிகர்களை ஒருமுகப்படுத்திய இந்த போராட்டத்தை தான் வணிகர்கள் தினமா மே 5ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் கடைபிடிக்கப்பட்டு வருது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் 42வது வணிகர் தின மாநாடு மதுராந்தகத்தில் இன்னைக்கு மாலையில் நடைபெறுது. தமிழகம் முழுவதும் இன்னைக்கு கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் AM விக்ரமராஜா அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் 42வது வணிகர் தின மாநில மாநாடு செங்கல்பட்டுக்கு அடுத்து மதுராந்தகத்தில் மாலை 3:30 மணிக்கு தொடங்குது. சுமார் 29 ஏக்கர்ல மாநாட்டு திடல் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்ற இருக்கிறாங்க. தமிழகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான வணிகர்கள் குடும்பத்துடன் மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறாங்க. வணிகர்களின் நலனை காக்கவும், வணிகத்தை மேம்படுத்தவும், வணிகர்களின் அத்தியாவசிய கோரிக்கைகளை பிரகடனப்படுத்தப்பட்டு தீர்வு காணப்பட உள்ளது. வணிகர் தின மாநாட்டை முன்னிட்டு இன்னைக்கு தமிழகம் முழுவதும் கடைகள், வணிக வளாகங்கள், மொத்த மற்றும் சில்லறை வணிக நிறுவனங்கள், சந்தைகள், உணவகங்கள், மால்கள் எல்லாத்துக்குமே விடுமுறை விடப்பட்டிருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. வணிகர் தினம் கொண்டாடுற அனைத்து வணிகர்களுக்கும் வணிகர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி சகோதரி டைகர். அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு வணிகர்கள் தினம் அப்படிங்கிறத கொண்டாடி வருகிறோம் அப்படிங்கிறத சகோதரி சொன்னாங்க. வணிகர் தினம், வணிகர் அப்படிங்கிற ஒரு நபர் இல்லை அப்படின்னா நமக்கு இன்றைக்கி எந்த ஒரு பொருளும் நமக்கு கிட்டாது, கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலை. வணிகம் அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருந்து, பண்டைய காலத்திலிருந்து நம்மளை பின்தொடர்ந்து வருவது. இந்த நாட்டை, இந்த உலகத்தை சுழல வைப்பதில் வணிகம் அப்படிங்கிறது முக்கிய பங்காற்றுகிறது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே அறிவோம். நாமளும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வணிகனாகவோ அல்லது ஒரு வாடிக்கையாளனாகவோ நம்ம எல்லாருமே இருப்போம் அப்படிங்கிறத பல்வேறு நாட்களில் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ வணிகத்தை பற்றி நிறைய பார்த்துருக்கோம், நிறைய பார்ப்போம். இந்த வணிகர்கள் தினம் இந்த வணிகர்கள் சங்கம் அப்படிங்கிறத சகோதரி குறிப்பிட்டாங்க. எப்பொழுது, எந்த ஆட்சியில் தொடங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. நாம் அந்த வணிகர்கள் அப்படிங்கிறது எப்படி அரசியலில் இந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு வந்தாங்களோ, இன்றைக்கி வணிகர் சங்கத்திலேயே அரசியல் அப்படிங்கிறது உருவாகிவிட்டது. அதனால் இந்த மாநாடுகள், இன்றைக்கி கூட இன்றைக்கி கடைகள் அப்படிங்கிறதுலாம் விடுமுறை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அல்லவா. இது குறிப்பிட்ட அந்த சங்கத்தினர் அப்படிங்கிற ஒரு நிலையில் இன்னொரு சங்கம் இருக்குது. இன்னொரு சங்கத்தினர் இல்லை, நாங்கள் இன்றைக்கி கடை திறப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்குள்ளாக ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இல்லாமல் இன்றைக்கி வெவ்வேறு மாதிரியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நம்ம அறிவோம். இதை பற்றி நம்ம வரும் நாட்களில் நிறைய பார்க்கலாம். எல்லாருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை எப்பொழுதுமே சொல்லுவோம் வணிகர்களுக்கு. ஏன்னா எல்லாருமே இந்த உலகத்தில் மாற்றி மாற்றி ஒரு உதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்ய தான் இந்த உலகம் அப்படிங்கிறது சுழல்கிறது அப்படிங்கிறத நாம் எப்போதுமே வலியுறுத்துவோம். அதனால் எல்லோருக்குமே நம்மளுடைய நன்றிகளை சொல்லுவோம், எல்லோருமே நம்ம வாழ்த்துவோம்.
அவர்களால் நாம் வளர்கிறோம், நம்மால் அவர்கள் வளர்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம எல்லாரையுமே பார்த்தோமானால் நிச்சயமாக எல்லாமே நன்மைக்கே அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். எல்லோருக்கும் என்னுடைய தமிழ்நாடு வணிகர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த அற்புதமான தினத்தை நமக்கு நினைவூட்டி இன்றைய தினம் பகுதியை வழங்கிய சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து திங்கட்கிழமைனாலே நம்ம தொடங்கிய காலம் முதல் இன்று வரை நம்ம ஏதேனும் ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டு நடப்பது வழக்கம். அந்த வகையில் கடந்த சில மாதங்களாக நம்ம நேரம் நல்ல நேரம் அப்படிங்கிற ஐயா திரு லேனா தமிழ்வாணன் அவங்களுடைய எழுத்தில் உருவான அந்த புத்தகத்தை நம்ம பார்த்து வருகிறோம். கடந்த சில வாரங்களில் நல்ல நல்ல தலைப்பு அந்த புத்தகத்துக்குள்ளே இருந்து எடுத்து அது முக்கியமாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவை அப்படிங்கிறத பற்றி பேசி வந்தோம். இப்போது நம்ம கடந்த வாரத்தில் எதில் நிறுத்தினோமோ அதிலிருந்து தொடங்குகிறோம். வாருங்கள். நேரம் எனும் மூலப்பொருள், இதுதான் அடுத்த அத்தியாயத்தின் தலைப்பு. நேரம் எனும் மூலப்பொருள். நேரம் என்பது வெறும் கடிகார முட்களால் ஆனதல்ல, அது ஒரு அருமையான மூலப்பொருள், அதாவது ரா மெட்டீரியல். இந்த மூலப்பொருளை நாம் எதுவாக வேண்டுமானாலும் மாற்றலாம். இது ஏதோ மிகைப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட வாக்கியங்கள் அல்ல, மறுக்க முடியாத உண்மை. நேரம் என்பது ஏதோ கடிகார முட்களால், எல்லாருமே அப்படித்தான் நினச்சிக்கிறோம். நேரம்ங்கிறது 2 முள், 3வது முள் சுழன்று வருகிறது, நொடி முள் அப்படின்னு எண்ணிக்கொள்கிறோம். அப்படி இல்லை, இது ஒரு அருமையான மூலப்பொருள், ரா மெட்டீரியல். மூலப்பொருள்னால் நம்ம எல்லாவற்றுக்கும் ஒரு மூலப்பொருள் சொல்லுவோம் அல்லவா? ஆனால் இது எப்பேற்பட்ட மூலப்பொருள் அப்படின்னா, இதை எதுவாக வேண்டுமானாலும் மாற்றலாம். இந்த மூலப்பொருளை இப்போ ஒரு உணவு தயாரிக்கணும் அப்படின்னா அதற்கு முக்கிய மூலப்பொருள் அப்படிங்கிறது நீர் சொல்லலாம், அரிசி சொல்லலாம், இப்படி சொல்கிறோம் அல்லவா? ஆனால் இந்த மூலப்பொருளை எதுவாக வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம். இது ஏதோ மிகைப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டதல்ல, சொல்லப்பட்ட வாக்கியம் அல்ல, இது மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு, உடன் பிறந்தவர்களுக்கோ பெற்றோருக்கோ உறவினர்களுக்கோ இந்த நேரத்தை ஒதுக்கினால் அது பாசம். உறவினர்களுக்கு, பெற்றோருக்கு, நம்மளுடைய உடன் பிறந்தவர்களுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கணும்னா அதற்கு பெயர் பாசம். அப்பா மகனை பார்த்து, சுரேஷ், என் ஆஃபீஸ் சாவியை எங்கேயோ வச்சுட்டேன்டா, எங்கேன்னு பாரு, போப்பா, எனக்கு வேற வேலை இருக்கு என்றால் அங்கே பாசம் குலைக்கப்படுகிறது. அதே சுரேஷ், நான் தேடித்தரேன்பா என்றால் அப்பா நெஞ்சில் இனிமை ஊற்றெடுக்கிறது. அப்போது இந்த இடத்துல அந்த நேரம் அப்படிங்கிறது எப்படி பாசமாக மாறுகிறது அல்லது பாசம் எப்படி குலைக்கப்படுகிறது அப்படிங்கிறத அருமையாக சொல்கிறார். அப்பா என்னுடைய சாவியை காணோம், தேடித்தாடான்னு சொன்னால், போப்பா, எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா அந்த இடத்துல பாசம் அப்படிங்கிறது குலைக்கப்படுகிறதாம். அதே நேரத்தில் நான் தேடித்தரேன்ப்பா அப்படின்னு சொன்னால் அங்கே அப்பாவின் நெஞ்சில் இனிமை ஊற்றெடுக்கிறதாம். சாவி கிடைக்கிறதா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் தனக்காக அவன் மெனக்கெட்டு 10 நிமிடம் செலவழித்தானே, அந்த 10 நிமிடம் என்கிற ரா மெட்டீரியல் பாசமாக புது பிறவி எடுத்து விட்டது. ஸோ நம்ம தேடுறோம், சாவி கிட்டல, கிடைக்கல. ஆனால் தனக்காக 10 நிமிடம் மெனக்கெட்ட அந்த ஒரு விஷயம், அது ரா மெட்டீரியல் பாசமாக மாறுது. அந்த நேரம் என்கிற ரா மெட்டீரியல் பாசமாக மாறுகிறது. மார்க்கெட்டுக்கு போக சொன்னால் மற்ற பிள்ளைங்க போகாது, என் நடுப்பிள்ளை மட்டும் மறு வார்த்தை பேசாது. இது யார் சொல்லுவா? நீங்கள் எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க. உங்கள் வீட்டுகளில் உங்களுடைய தாய் சொல்லியிருப்பாங்க. அது நடுப்பிள்ளைன்னு ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பிள்ளையாக இருக்கும். ஆனால் தாய் சொல்வது, மார்க்கெட்டுக்கு போக சொன்னோம்னா மற்ற பிள்ளைங்கள்லாம் போகாது, ஆனால் என்னுடைய நடுப்பிள்ளை மட்டும் மறு வார்த்தை பேசாது. அந்த நடுப்பிள்ளை செலவழிக்கும் சில நிமிடங்களால் அந்த பிள்ளை என்றால் அம்மாவுக்கு தனி பாசம். ஸோ யார் அந்த இடத்துல அந்த நேரத்தை அம்மாவுக்காக செலவழிக்கிறாங்களோ அம்மாவுக்கே தனி பாசம் ஒரு பிள்ளை மீது
வருகிறது அப்படின்னா அந்த நேரத்தை யார் அவர்களுக்காக செலவழித்தார்களோ அவர்களுக்கு அந்த தாய்க்கு தனி பாசம் உண்டு அப்படின்னு ஆசிரியர் சொல்றார். இது உண்மையிலும் உண்மைதானே. உழைப்பிற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது வெற்றியாக மாறும். உழைப்பிற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது வெற்றியாக மாறும். சிந்திக்க நேரம் ஒதுக்குங்கள், அது உங்களுக்கு புல்டோசர் போன்ற சக்தியை வழங்கும். சிந்திக்க நேரம் ஒதுக்குங்கள், அது உங்களுக்கு புல்டோசர் போன்ற சக்தியை வழங்கும். புல்டோசர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ. இன்னைக்கு அதற்கு பெயர் ஜேசிபின்னு சொல்கிறோம், கேட்டர்பில்லர்னு சொல்கிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் அல்லவா, இயந்திரங்களை சொல்கிறோம்ல. நம்ம சிந்திப்பதற்கு மட்டும் நமக்கு நேரத்தை நாம் ஒதுக்கணும் அப்படின்னா அது அவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு அந்த இயந்திரத்தோட சொல்கிறார். விளையாடுவதற்கும் உடற்பயிற்சிக்கும் நேரம் ஒதுக்குங்கள், இது உடல் நலமாக மாறும். உடற்பயிற்சிக்கும் விளையாட்டிற்கும் நம்ம நேரம் ஒதுக்கணும்னா அது உடலின் நலத்திற்கு தகுந்து மாறும். அந்த நேரம்ங்கிறது உடலின் நலமாக மாறும். இது நிறைய பேர் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடற்பயிற்சியை, இந்த நடைப்பயிற்சியை, இந்த விளையாட்டு பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு அவ்வளவு தயக்கமாக இருக்கும். எனக்கு நேரமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடலின் நலத்திற்கு அந்த நேரத்தை ஒதுக்கணும். இதைத்தான் நம்ம பல முறை சொல்லுவோம். சரி, இன்னைக்கு நம்ம இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். அந்த இடத்துல நேரம் அப்படிங்கிறது உடல் நலமாக மாறுகிறது. படிக்க நேரம் ஒதுக்குங்கள், அது போட்டி மிகுந்த இந்த உலகத்தில் உங்களுக்கென்ற தனி உயரத்தை அமைத்து தரும். படிக்க நேரம் ஒதுக்குங்கள், அது போட்டி மிகுந்த இந்த உலகத்தில் உங்களுக்கென்ற தனி உயரத்தை, ஹை பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பிராக்கெட்டுக்குள்ளே எழுதியிருக்கிறார், அந்த தனி உயரத்தை அது அமைத்து தரும். அப்போ இந்த இடத்துல படிக்கிறதுக்குன்னு ஒதுக்கக்கூடிய நேரமானது நம்மளுடைய வளர்ச்சியை அது உருவாக்கி தரும் அப்படின்னு அந்த இடத்துல அது மாறுகிறது. நட்புக்கென்று நேரத்தை ஒதுக்குங்கள், அது மகிழ்ச்சிக்கான பாதையை அமைத்து தரும். நட்புக்கென்று நேரத்தை ஒதுக்குங்கள், அது மகிழ்ச்சிக்கான பாதையை அமைத்து தரும். லட்சியத்திற்கென்று நேரத்தை வழங்குங்கள், அது செல்வத்தை உங்கள் காலடியில் கொண்டு கொட்டும். ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியான பாதையை உருவாக்கி தருமா. லட்சியத்திற்கென்று நம்மளுடைய நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னா செல்வத்தை நம்மளுடைய காலடியில் கொண்டு கொட்டுமா. பொது சேவைக்கென்று, மற்றவர்களுக்கு உதவுவதற்கென்று நேரத்தை ஒதுக்குங்கள், இவை உங்களுக்கு அழியா புகழையும் ஆத்ம திருப்தியையும் தரும். பொது சேவைக்கென்று மற்றவர்களுக்கு உதவுவதென்று நீங்கள் நேரத்தை ஒதுக்கினீர்கள் என்றால் இவை உங்களுக்கு அழியா புகழையும் ஆத்ம திருப்தியையும் தரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த இடத்துல தான் நான் என்னை எண்ணி பார்க்கிறேன். உங்களுக்காக நான் நித்தம் அப்படிங்கிறது ஒரு 3 மணி நேரத்தை நான் செலவழிக்கிறேன் அப்படின்னா நான் அதை படிச்சுக்கிட்டு வரும்போதே நினச்சேன், நம்ம இந்த இடத்துல நம்மளை எப்படி எந்த இடத்துல பொருத்தி பார்க்கணும்னு நினச்சேன். கடைசியாக அவர் எழுதிட்டார், ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது ஒன்றை தரும் அப்படிங்கிறது சொல்கிறார்ல. அதையும் தாண்டி எனக்கு நிறைய விஷயங்கள் கிட்டுகிறது. இப்போ நம்ம 21 நிமிடத்தை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம். நீரின்றி அமையாது நமது உடல் அப்படிங்கிறத எண்ணி நம்ம ஒவ்வொரு வாய் நீரையும் நாம் பருகினால் அந்த நீரை நமக்கு அற்புதத்தை தரும் அப்படிங்கிறத நாமே நம்மளுடைய உடலின் வாயிலாக நாம் அறிந்து வைத்திருப்போம், தெரிந்து வைத்திருப்போம். அதை நாம் நித்தம் கடைபிடிப்போம் அப்படிங்கிறத மட்டும் இந்த நேரத்தில் உறுதியாக எடுத்துக்கொண்டு, தண்ணீர் பருகியவர்கள் எல்லோரும் உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும்.
இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போகிறோம் அப்படின்னா 3 கேள்விகள். 3 கேள்விகளில் முதல் கேள்வி அப்படிங்கிறது தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? அது என்ன மனநிலையில், எந்த சூழ்நிலையில் நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள் அப்படிங்கிறத உற்சாகம் மிகுந்த வார்த்தைகளோடு நித்தம் நீங்கள் பூர்த்தி செய்ய அதே நிலையை உங்களுக்கு நீங்கள் டிஏ ரிப்போர்ட் ஃபில் பண்ணும் பொழுதெல்லாம் பிரபஞ்சம் உங்களுக்கு தரும். நீங்கள் என்ன உற்சாகம் மிகுந்த வார்த்தைகளை கொண்டு எழுதுகிறீர்களோ அதுவே உங்களுக்கு நித்தம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதற்காக தான் இந்த இடத்துல அந்த கேள்வியை நாம் நிச்சயமாக உள்வாங்கி அதை நமக்கு எவ்வளோ உற்சாகம் தர முடியுமோ அவ்வளவு எழுதி அதை எழுதுங்கள். இதுதான் முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இன்றைக்கி நம்ம இந்த நேரத்தை ஒதுக்குனா அது எவ்வாறாக மாறுகிறது அப்படிங்கிறத சொன்னாங்க. அதில் என்னுடைய நேரம் அப்படிங்கிறது நான் சொன்னேன். உங்களுக்காக நித்தம் ஒரு 3 மணி நேரம் குறைந்தபட்சம்தான் 3 மணி நேரம் நான் உங்களுக்காக ஒதுக்குறேன். அது எவ்வாறாக மாறுகிறது அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல அவரும் சொன்னார், நானும் கொஞ்சம் சொன்னேன். ஆனால் உங்களுக்கு எவ்வாறாக தோன்றுகிறது, நான் ஒதுக்கக்கூடிய அந்த நேரம் அப்படிங்கிறது எவ்வாறாக மாறுவதாக நீங்கள் எண்ணுகிறீர்கள்? நான் உங்களுக்காக ஒதுக்கக்கூடிய அந்த நேரத்தை நீங்கள் அது எனக்கு எவ்வாறாக மாறுகிறது என்று கருதுகிறீர்கள்? இந்த பதிலே நான் எல்லாரிடத்திலும் இருந்து எதிர்பார்க்கிறேன். ஸோ இதுதான் இரண்டாவது கேள்வி. உங்களுக்காக நான் ஒதுக்கக்கூடிய அந்த நேரம் எனக்கு எவ்வாறாக மாறும்னு நீங்கள் கருதுகிறீர்கள்? இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். அதாவது நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க, நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை ஒரு முறை எழுதி 2 முறை வாசித்து நீங்கள் அதை சென்ட் பண்ணணும். இவ்வாறாக நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த வார்த்தைகளானது உங்களுடைய வாழ்க்கையாக மாறும். இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதம் கிட்டும். இன்றைய நாளிலே உங்களுக்கு ஒரு அற்புத பரிசு கிட்டும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்கன்னு உங்களுடைய வெற்றி ஸ்லோகனை எழுதி இந்த 3 விடையையும் அளித்துவிட்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்க வாங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம புத்தகத்தினுடைய அந்த பகுதியில் நம்ம பாதி வரை பார்த்துருந்தோம். பிறருக்கு நாம் உதவுவது அப்படிங்கிறது அழியா புகழையும் ஆத்ம திருப்தியையும் தரும் அப்படிங்கிறத சொன்னார். நமக்கு இந்த உலகில் 3 விஷயங்களை சரிவர கையாள தெரிய வேண்டும். நமக்கு இந்த உலகில் 3 விஷயங்களை சரிவர கையாள தெரிய வேண்டும். இந்த 3ஐயும் நன்கு கையாள தெரிந்தால் இவற்றை விட நமக்கு உதவுபவை வேறு எதுவும் இல்லை. ஆனால் இவற்றை கையாள தெரியாவிட்டால் இவற்றை விட வேறு வலுவான பகைவர்கள் நமக்கு தனியே வர முடியாது. ஸோ 3 விஷயங்களை ஒழுங்காக கையாண்டால் நாம் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதை விட உதவி நம்மளுடைய வெற்றிக்கான உதவி செய்யக்கூடியது வேறு எதுவும் இருக்க முடியாது. நம்ம அதை 3ஐயும் சரியாக கையாளலைன்னா அதை விட ஒரு எதிரி நமக்கு வேறு யாரும் கிடையாதுன்னு சொல்கிறார். அதில் அந்த 3 யார் யார் அப்படின்னு பட்டியல் எடுக்கிறார். முதலாவதாக அந்த 3ல் முதலாவதாக குடும்பம். ஒரு நபர் குடும்பத்தை சரியாக கையாண்டார் என்றால் அந்த குடும்பமே பெரிய உதவியை தரும். ஸோ இது நம்ம எல்லாருமே அறிந்த ஒரு விஷயந்தான். குடும்பத்தை சரியாக கையாள வேணும். அதுலேயும் முதலாவதாக சொல்கிறார் குடும்பம் அப்படிங்கிறது முதலாவதாக. இரண்டாவதாக
பணம். பணத்தை ஒரு நபர் சரியாக கையாள வேண்டும். பணம் தான் உயர்த்தும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் அல்லவா? தாழ்த்தவும் அதுதான் செய்யும். அப்போது அதை முறையாக கையாளுவது அப்படிங்கிறது குடும்பத்தையும் சரி பணத்தையும் சரி. மூன்றாவதாக நம்ம பார்த்து வருகிற நேரம். இந்த நேரத்தையும் சரியாக கையாளணும். சரியாக கையாண்டால் அது நம்மளுக்கு வெற்றியை தரும். நாம் தவறாக கையாண்டால் அது நமக்கு தாழ்வை தரும், தோல்வியை தரும் அப்படிங்கிறத ஐயா கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறார். அப்போ 3 விஷயத்தில் நம்ம எல்லாருமே நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். குடும்பம், பணம், நேரம். இந்த 3ஐயும் நாம் நிர்வகிக்க பழக வேண்டும். சரிவர கையாள பழக வேண்டும். இந்த 3ஐயும் சரியாக கையாண்டால் இதைவிட நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை வெற்றி பெற செய்யக்கூடிய நண்பர்கள் வேறு யாருமே இருக்க முடியாது. அதே நேரத்தில் இந்த 3ஐயும் சரியாக கையாளாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதைவிட நம்மளுடைய வாழ்க்கையில் தோல்வி பெறுவதற்கு ஒரு எதிரிகள் கிடையாது அப்படிங்கிறத அழகாக சொல்கிறார். ஆணோ பெண்ணோ குடும்பத்தை சரிவர நிர்வகிக்காவிட்டால் குடும்பம் இவர்களை ஒரு வழி பண்ணிவிடும். அது மட்டுமல்ல, பிழைப்பே சிரிப்பாய் சிரித்துவிடும். குடும்பத்தை சரிவர கையாண்டாலோ உலகமே நமக்கு எதிராக திரண்டு நின்றாலும் சரி, நமக்கு கவலை இல்லை, சமாளித்து விடலாம். பணமும் இப்படித்தான். பணத்தை சரிவர நிர்வகித்தால் அது உங்களுக்கு சேவகனாக இருந்து துணை புரியும். இதில் தவறு இழைத்தாலோ நம்மை அடிமையாக்கி சீரழித்து விடும். வசதி இருந்தும் நிம்மதி இல்லாதவர்கள் இந்த ரகத்தை சேர்ந்தவர்களே. நேரம் என்பது இன்னும் மோசமானது. இது சுறாவை போன்றது. இதனுடன் கெட்டிக்காரத்தனமாக போராடி வெற்றி கொண்டால் இது மனிதனின் உணவாகிவிடும். இதனிடம் ஏமாந்து போனாலோ அதற்கு நாம் இரையாக வேண்டியது தான். ஸோ 3ஐயும் சொல்லிட்டார். குடும்பம் அப்படிங்கிறது நம்ம சரிவர நிர்வகிக்காமல் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட சிரிப்பாய் போய்விடும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். நம்மளுடைய பிழைப்பே சிரிப்பாய் சிரித்து விடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் நம்ம சரிவர கையாண்டாலோ உலகமே நமக்கு எதிராக திரண்டு நின்றால் கூட நமக்கு எந்த கவலையும் இருக்காது. ஏன்னா குடும்பம் நம்மளை பார்த்து கொள்ளும். இரண்டாவதாக பணம் அப்படிங்கிறத சொன்னார். பணம் இருந்துச்சுன்னா அது நமக்கு சேவகனாக இருந்து நம்மளுக்கு துணை புரியும். இல்லை அப்படின்னா அது அப்படின்ட்டு முடிச்சிட்டார். மூன்றாவதாக நேரத்தை எதோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னா சுறாவோடு ஒப்பிடுகிறார். சுறா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீனை சரியாக நம்ம ஏன்னா அது விட்டோம்னா ஓடிப்பிடும். அப்படிப்பட்ட அந்த நேரத்தை சுறாவோடு நாம் பயணிப்பது போல் அதை பயணித்தோமானால் அது மனிதனுக்கு இரையாக மாறிவிடும். மனிதனுக்கு அது ஒரு உணவாக மாறிவிடும் நேரம்ங்கிறது. அதே நேரத்தில் நாம் அதை சரிவர கையாளலை அப்படின்னா அதுக்கு நாம் இரையாகி விடுவோம். நமக்கு இரையாகுதா, அதுக்கு நாம் இரையாகிறோமா அப்படிங்கிறது நாம் கையாளுவதில் இருக்கிறது அப்படிங்கிறத அழகா சொல்றார். போன காலங்கள் போய் ஒளியட்டும், இருக்கின்ற காலத்தை சரிவர பயன்படுத்தி வாழ்க்கையில் போராடி வெல்வதற்கு நாம் தயாராக வேண்டும். சரி, இதுவரை போனது போகட்டும், ஆனால் இனிமே வரக்கூடிய காலத்தை நாம் சரிவர பயன்படுத்தி வாழ்க்கையில் போராடி வெல்வதற்கு நாம் தயாராக வேண்டும் அப்படின்னு இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். அடுத்த அத்தியாயம், எதையும் தள்ளி போடாதீர்கள். PSLV C2 என்ற ஒரு ராக்கெட்டை இந்தியா வெற்றிகரமாக பறக்க விட்டதை நீங்கள் செய்தித்தாள்களில் படித்திருப்பீர்கள். இது அப்போ எழுதின புத்தகம். நான் அதனால தான் உங்கள்கிட்ட பல முறை கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறேன். ஆசிரியர் எழுதியது அப்படிங்கிறது அந்த காலத்தில். இப்போ நம்ம எத்தனையோ வகையில் நம்ம அனுப்பியிருப்போம். நம்ம இப்போ அந்த தலைப்புக்குள்ளே அப்படியே போயிடலாம். PSLV C2 என்கிற ஒரு ராக்கெட்டை இந்தியா வெற்றிகரமாக பறக்க விட்டதை நீங்கள் செய்தித்தாள்களில் படித்திருப்பீர்கள். ஒரே நேரத்தில் 3 செயற்கைக்கோள்களை இணைத்து அனுப்பி இந்திய விஞ்ஞானிகள் பிரமாதம் பண்ணிவிட்டார்கள். மற்ற 2 நாட்டு செயற்கைக்கோள்களை நாம் ஏற்றி அனுப்பினோம். அண்மையில் உலக அரங்கில் சில சிறுமைகளை சந்தித்த நமக்கு இச்செய்தியால் தலை கொஞ்சம் நிமிர்ந்திருக்கிறது. தேங்க்யூ இஸ்ரோ அப்படின்னு எழுதியிருக்கிறார். இந்த விஷயத்தில் நமக்கு வேண்டிய செய்திகள் 2. முதலாவது, ஒரே நேரத்தில் 3 செயற்கைக்கோள்களை அனுப்பியதன் மூலம் பெரும் பணத்தையும் நேரத்தையும்
மிச்சப்படுத்தி இருக்கிறார்களே அது. ஸோ இப்போ அந்த விஷயத்திலிருந்து என்ன எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னா, 3 செயற்கைக்கோள்களை ஒரே நாளில் நம்ம அனுப்புவதன் வாயிலாக நமக்கு நேரமும் பணமும் அப்படிங்கிறது எவ்வளவு மிச்சப்படுகிறது. இரண்டாவது செய்தி சுவையானது. பொதுவாக இத்தகைய ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்தும் முன்பாக 3 நாட்கள் முன்பாகவே, சரியாக 72 மணி நேரத்திற்கு முன்பாகவே கவுண்ட் டவுனை ஆரம்பித்து விடுவார்கள். ஸோ எப்பொழுதுமே கவுண்ட் டவுன் அப்படிங்கிறது 3 நாளைக்கு முன்பாகவே தொடங்கிடும். அதாவது 72 மணி நேரங்கள். கவுண்ட் டவுன் என்றால் கடிகாரம் பின்னோக்கி நகர்வது போல் என்று வைத்து கொள்ளுங்களேன். கவுண்ட் டவுன்னா நம்ம கவுண்ட்டை மாற்றி சொல்வோம் அல்லவா, அது பின்னோக்கி நகர்வதை போல வைத்து கொள்ளுங்கள். 72 மணி நேரம் என்பது குறைந்து கொண்டே அப்புறம் வினாடிகளாகி, அதுவும் 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 அப்படின்னு ஸ்டார்ட் என்று முடியும். வாழ்க்கையும் இப்படித்தான் என்று வைத்து கொள்ளுங்களேன். இந்து மத நம்பிக்கைகளின்படி மனிதனுக்கு வாழ்நாள் என்பது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. இந்த கடிகாரம் வழக்கமான கடிகாரம் போல் இல்லை. இது கவுண்ட் டவுன் கடிகாரம் போல் பின்னோக்கி வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. எந்த கடிகாரம் என்கிறீர்களா? அதுதான் நம் இதயத்தின் லேப்டாப். அது குறைந்து கொண்டே தன் இறுதி மணியை அடிப்பதற்கு முன்பாக, இப்படியா பயமுறுத்துவது அப்படின்னு அவரே எழுதியிருக்கிறாரு, நாம் ஏதேனும் சாதித்தாக வேண்டும். காரணம், நம் முதல் மூச்சிலிருந்தே நமக்கான கவுண்ட் டவுன் ஆரம்பமாகி விடுகிறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ கவுண்ட் டவுனுக்காக அவர் அந்த செயற்கைக்கோள் வெளியிட்டது அந்த விஷயத்தோடு ஒப்பிட்டு சொல்லணுங்கிறதுக்காக நேரம் நம்மளுக்கு நம்மளுக்கே தெரியுமில்ல, 135 வயது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 135 வயதுங்கிறது வளர்ந்து கொண்டே போவதில்லை. 135லேருந்து நம்ம கழித்து கொண்டே வருகிறோம். அதனால் நாம் மூச்சை இந்த உலகத்தில் இழுக்க ஆரம்பித்ததுல இருந்தே கவுண்ட் டவுன் தொடங்கிருச்சு. இன்னும் 135 வயசு தான் அப்படின்னு. அப்போ நம்ம அதுக்குள்ளாக சாதித்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறார். பிறந்தோம், இருந்தோம், கிடந்தோம், புறப்பட்டோம், போய் சேர்ந்தோம் என்று கோடானோ கோடி பேர் வாழ்வது சராசரி வாழ்வு. நம் வாழ்வு இப்படிப்பட்ட டிட்டோ வாழ்க்கை அல்ல. நாம் சாதிக்க பிறந்தவர்கள், தனித்துவம் வாய்ந்தவர்கள் என்கிற உணர்வு நமக்கு வர வேண்டும். பிறந்தோம், இருந்தோம், வாழ்ந்தோம் அப்படின்னு இருந்து விடக்கூடாது. அது கோடிக்கணக்கான நபர்கள் சராசரியாக வாழ்ந்துட்டு போகிறாங்க. நம் வாழ்வு இப்படிப்பட்ட டிட்டோ வாழ்க்கை அல்ல. நாம் சாதிக்க பிறந்தவர்கள், தனித்துவம் வாய்ந்தவர்கள் என்கிற உணர்வு நமக்கு வர வேண்டும். இந்த உணர்வு வந்துவிட்டால் வினாடிகள் கூட நமக்கு முக்கியமாகிவிடும். வினாடிகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் மணிகளையும் நாள்களையும் அது பார்த்து கொள்ளும். தள்ளி போட முடியாத அந்த நிர்ணயிக்கப்பட்ட நாளை நோக்கி வலுக்கட்டாயமாக உருட்டி தள்ளப்படும் நாம், நமக்கு இருக்கும் உலக கடமைகள் முதல் சிறு சிறு காரியங்கள் வரை அனைத்தையும் தள்ளி போட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் இதை விட ஒரு குழந்தைத்தனமான செயல் வேறு இருக்க முடியுமா என்ன? ஸோ நமக்கு அந்த உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வினாடிகள் கூட முக்கியங்கிறது தெரியும். வினாடிகளுக்கே நம்ம முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மணித்துளிகளும் மணிகளும் நாட்களும் அது நம்ம எப்படி அதை கணக்கெடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போது நம்மளுடைய மனம் அதை பார்த்து கொள்ளும். தள்ளி போட முடியாத அந்த நிர்ணயிக்கப்பட்ட நாளை நோக்கி நாம் வலுக்கட்டாயமாக உருட்டி தள்ளப்படும் நாம். ஸோ அதை நோக்கி தான் நம்ம எல்லாருமே வலுக்கட்டாயமாக தள்ளப்படுறோம். அப்போது நமக்கு இருக்கும் உலக கடமைகள் முதல் சிறு சிறு காரியங்கள் வரை அனைத்தையும் நம்ம தள்ளி போட மாட்டோம் அப்படிங்கிறத சொல்ல வர்றார். அப்படியே நம்ம தள்ளி போட்டோம்னா அது எவ்வளோ பெரிய குழந்தைத்தனமான செயல் அப்படிங்கிறத சொல்கிறார். பண விஷயத்தில் துண்டு விழுந்தால் கடன் வாங்கி சமாளிக்கலாம். நேர விஷயத்தில் துண்டு விழுந்தால் அதை சமாளிக்கும் ஆற்றல் எத்தனை பேருக்கு இருக்கிறது. பண விஷயத்தில் துண்டு விழுந்தால் கடன் வாங்கி சமாளிக்கலாம். நேர விஷயத்தில் துண்டு விழுந்தால் அதை சமாளிக்கும் ஆற்றல் எத்தனை பேருக்கு இருக்கிறது. நம்மில் 100ற்கு 99 பேருக்கு தள்ளி போடும் பழக்கம் இரத்தத்தில் பிளாஸ்மா போல் கலந்து விட்டது என்று எண்ணுகிறேன். நம்மள 100 நபர்களில் 99 நபர்களுக்கு தள்ளி போடும் பழக்கம் அப்படிங்கிறது இருக்குது. அது ரத்தத்திலே பிளாஸ்மா போலவே மாறிடுச்சு.
அது ரத்தத்திலே ஊறிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். தள்ளி போடுதல் என்பது நம்மை நாமே அழித்து கொள்ளும், மகிழ்ச்சியை குலைக்கும், வெற்றியை தடுத்து நிறுத்தும் மோசமான குணமாகும். ஸோ தள்ளி போடுதல் அப்படிங்கிறது ஒரு மோசமான குணம். அதுக்கு என்னங்க இப்போ அவசரம், மெதுவாக பார்த்துக்கலாம் என்று யாராவது சொன்னால் எனக்கு கபகப என்று பற்றி கொண்டு வருகிறது. அதுக்கு என்னங்க இப்போ அவசரம், மெதுவாக பார்த்துக்கலாம்னு யாராவது சொன்னால் ஆசிரியருக்கு கபகபன்னு வருமா, அட்டி எரியுமா. தள்ளி போடுவதற்கு மனிதர்கள் தேடும் சாக்கு போக்குகள் இதை விட வயிற்றெரிச்சலானவை. தள்ளி போடுவதற்குன்னு அவங்க சொல்லக்கூடிய சாக்கு போக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே கபகபன்னு எரியுது, ஆனால் அதை விட இது வயிற்றெரிச்சலானவை. என்னவெல்லாம் காரணம் சொல்கிறார்கள் பாருங்களேன். நேரத்திற்கு நான் வந்துட்டா முடிச்சு வச்சிடுறேனே, நான் நேரத்துக்கு வந்துட்டேன்னா உங்களுக்கு செஞ்சிடுறேனே அப்படின்னு சொல்லுறாங்கள்ல. சீக்கிரம் நீங்கள் வந்தால் தான் என்ன அப்படின்னு ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே சொல்கிறாரு. நேரத்துக்கு நான் வந்துட்டேன்னா முடிச்சு தந்துடுறேன் ஆனால் அப்படின்னு சில பேர் இழுப்பாங்கள்ல, அதைத்தான் சொல்கிறார். நேரத்துக்கு நீ தானே வரணும், நீ சீக்கிரம் வந்தால் தானே அப்படின்னு சொல்கிறார். மழை வந்துடுச்சு, இல்லாட்டி போய் முடிச்சிருப்பேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்களாம். இயற்கைங்கிறது நடந்து கொண்டே தான் இருக்கும், நாம் அதற்காகலாம் நேரத்தை ஒத்தி போடக்கூடாது. மழை வந்துடுச்சு இல்லாட்டி போய் நேரம் முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்வது. ஓய்வே இல்லை, எப்படி முடியும், எனக்குன்னு ஒரு ஓய்வு நேரமே இல்லைங்க, அப்புறம் எப்படிங்க முடியும்னு சில பேர் சொல்லுவாங்க. உழைப்பதில் சுகம் காணும் மனப்போக்கு இல்லையே. நீங்கள் ஓய்வில் தான் சுகம்னு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க, உழைப்பில் தான் சுகம் கிடைக்குதுன்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஓய்வை நீங்கள் தேட மாட்டீர்கள்னு ஒரு அற்புதமான விஷயத்தை போகிற போக்கில் சொல்கிறார். ஸோ ஓய்வே இல்லையே எப்படி முடியும் அப்படின்னு சமாளிப்பாங்க. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா செஞ்சுருப்பேன் அடுத்து ஒரு பதில் சொல்லுவாங்க. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் செஞ்சுருப்பேனே அப்படின்னு. எதிர்பார்த்தல்லவா செய்திருக்க வேண்டும், அதை எதிர்பார்த்தல்லவா இருந்திருக்கணும், அதை விட்டுட்டு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்படின்னு சொல்லக்கூடாது. ரொம்ப லேட் ஆகுமா, பெட்டர் லேட் தென் நெவர். ரொம்ப லேட் ஆகுமா அப்படின்னு கேட்குறோம் அல்லவா, அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு பெட்டர் லேட் தென் நெவர் அப்படிங்கிறத சொல்கிறார். அவர் வந்து சொன்னதும் செய்கிறேன், முடித்து வைத்து அவரை மகிழ்வியுங்களேன் அடுத்த ப்ராக்கெட்டுக்குள்ளே சொல்கிறார். சில பேர் அவர் வந்து சொன்னார்னா நான் செஞ்சிட்றேங்கன்னு. ஏன் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு அவர் வந்து சொன்னதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்வாக இருப்பார்ல அப்படிங்கிறத சொல்கிறார். மூடு இல்லைங்க, இல்லைன்னா ஆரம்பிச்சிருப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அதை இந்த இடத்துல ரொம்ப காட்டமாகவே சொல்கிறாரு. மூடு இல்லைங்க, ஆரம்பிச்சிருப்பேன். பலன்களை நினையுங்கள், மூடு தானாக வரும். ஸோ ஒரு விஷயம் செய்தால் நம்ம 8 வாக்கை நான் கொண்டு வந்து ஒப்பிடாமல் என்னால் இருக்கவே முடியல. நடைப்பயிற்சி அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னோம்னா நிறைய பேருக்கு அதில் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு. இன்ட்ரெஸ்ட்டே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பலனை நீங்கள் எண்ணி பாருங்களேன். ஏன் நடந்தவங்களையே நான் சொல்லுவேன், பலன்களை மறந்துடுறீங்க. அதனால தான் நித்தம் நீங்கள் வந்து அதை எனக்கு எழுதி அனுப்புங்கள், எதிலெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிட்டியது, 8 நடையினால் தாங்கள் பெற்ற பலன்கள் என்னன்னு நீங்கள் எழுத பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நன்றி சொல்ல உங்களுக்கு அந்த பலன்களை தெரிய இன்ட்ரெஸ்ட் கூடுங்கிறதுக்கு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் நிறைய பேருக்கு அதற்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, பலன்களை பட்டியலிடுவதுங்கிறதே இல்லை. இப்படி ஒவ்வொரு சாக்குப்போக்கிற்கும் தடாலடி பதில்கள் காத்திருக்கின்றன. நம்ம என்ன சொன்னாலும் அதற்கு சாக்குப்போக்குகளாக சிலர் சொல்கிறாங்க. ஆனால் நாமளும் தடாலடி பதில்களை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து சொன்னதும் நான் செய்கிறேனே, ஏங்க நீங்கள் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அவரும் மகிழ்ச்சி அடைவார்ல அப்படின்னு நம்ம சொல்லணும். மூடு இல்லைங்க ஆரம்பிக்க அப்படின்னா பலன்களை நீங்கள் நினச்சி பாருங்க, தன்னால் மூடு வரும் அப்படின்னு இந்த மாதிரியான தடாலடி பதில்களை நாம் சொல்லணும் அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்தில் முடிக்கிறாரு. ஸோ இதற்கு அடுத்த அத்தியாயமாக நீங்கள் ஒரு புல்டோசர் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த நீங்கள் ஒரு புல்டோசரை நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். காரணம், நேரத்தை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தை நிர்வகிப்பது அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு விஷயத்தில் 3ல் 1 அப்படிங்கிறத சொன்னார். குடும்பம், பணம், நேரம், இந்த 3ஐயும் சரியாக நிர்வகித்தோம்னா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்னு. ஸோ அதனால் இப்போ நம்மளுடைய 42 நிமிடத்தை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம்.
கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். கூட்டு பிரார்த்தனை. இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும், அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நம்முடைய வேண்டுதல்களை வைத்து கூட்டு பிரார்த்தனையை நிறைவு செய்து நமக்கான வேண்டுதல்களையும் வைத்து இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை நானும் வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.